இவ்வளோ பேர் இறந்துட்டாங்கங்கிறது எத்தனை மணிக்கு தெரியும்? இது ஒரு கேள்வி. நம்ம ஏன்னா 7:47க்கு வந்து முதல் நபர் அனுமதி, மரணம் இல்லை. முதல் மரணம் ஒரு 8:30 மணிக்கு தெரியும்னு வச்சுக்கோங்க. ஒரு பேச்சு 8:30 மணிக்கு தெரியுதுன்னா, ராத்திரி 1 மணிக்குள்ளே சேலத்தில் இருந்தவங்க எப்படி வந்துட்டாங்க? சேலத்தில் ஒருத்தர் வேலையாக இருந்தப்போ சேலத்தில் ஒரு மாநாடு இருந்தது, அங்கே எல்லாத்தையும் கூட்டு வந்துட்டோம். புதுக்கோட்டை திரு செந்தில் பாலாஜி அவர்களோ திரு மா சுப்பிரமணியம் அவர்களோ முன்னாடி சொல்லாத இன்றைக்கி சட்டமன்றத்தில் சொல்லப்படுது. அக்கம் பக்கத்தில் இருந்து பல மாவட்டங்களில் வந்தாங்க சொல்லி, மதுரையிலேருந்து திண்டுக்கல்லேருந்து பல மாவட்டங்கள் அன்னைக்குலேருந்து பேர குறிப்பிடாங்க. அது சொல்லவும் இல்லை. நம்ம உச்சநீதிமன்றத்தில் வந்துட்டு இவர் சொன்னதுனால அதுவும் நம்மளுக்கு தெரிஞ்சு சேலத்தில் வந்து ஒரு மாநாடு நடந்தது அப்படிங்கிறது இப்போதான் தெரிஞ்சு. இதற்கு முன்னாடி சேலங்கிறதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தாங்க. சேலத்தில் ஒரு மாநாடு நடந்துச்சு. அந்த மாநாட்டில் 200க்கும் மேற்பட்ட டாக்டர் இருந்தாங்க. அதனால் நாங்கள் அவங்களை பயன்படுத்திட்டோம். இதுக்கு முன்னாடி இருந்துச்சு. ஆமாம், இல்லை இதுக்கு முன்னாடி சொல்லப்பட்டுச்சு, இங்கேயுமே சொல்லப்பட்டுச்சு. ஆனால் இன்சிடென்டலி இன்னைக்கு முதலமைச்சர் சொல்லும்போது, அமைச்சர் சொல்லும்போது பல மாவட்டங்கள் கொண்டு வராங்க. திண்டுக்கல்லேருந்து, மதுரையிலேருந்து, திருச்சியிலேருந்து அப்படின்னு பல இவ்வளோ மாவட்டங்கள் அப்போ சொல்லப்படலை. சரிங்களா? அப்போ வந்து அது நாங்கள் போஸ்ட்மார்ட்டத்துக்கு மட்டுமே கிட்டத்தட்ட 40 டாக்டர்கள் கொண்டு வந்தோம் சொன்னாங்க. அடுத்து பாயிண்ட் வச்சுருவோம். ராத்திரி 1 மணிக்கு வந்து போஸ்ட்மார்ட்டம் ஆரம்பிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ வந்து இருந்ததே 2 டேபிள் 3 டேபிள் தான். எத்தனை டேபிள் இருந்துங்கிற கேள்வி சுப்ரீம் கோர்ட் எழுப்புது. நீங்கள் வந்து கரூர் மருத்துவமனையில் வந்து எவ்வளோ பண்ண முடியுங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. பிணவரையில் வைக்கிறதுக்கு இடம் இல்லை அப்படிங்கிறத முதலமைச்சர் குறிப்பிடுறாரு. நாங்கள் 400 பெட் அடிஷனலாக ஏற்பாடு பண்ணுறோம். பெட் எங்கேருந்து கொண்டு வந்தாங்க? அதற்கான ஃபெசிலிட்டி இருக்குது. அது வந்து அவ்வளோ பண்ண முடியும். ஆனால் அவ்வளோ ஒரு அனுமதிக்கப்படவே இல்லையே.